பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை விசாரித்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்த ஆளும் கட்சி உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் நாளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். எனினும் தமது கட்சியின் பிரதிநிதி நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதி சார்பில் சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. பார்லிமெண்ட் விசேட தெரிவுக்குழுவின் விசாரணை மற்றும் தீர்மானங்களை சவாலுக்குட்படுத்தி பிரதம நீதியரசர் தாக்கல் செய்த மனு தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஆஜராகுமாறு பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கும் சபாநாயகருக்கும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் டிசம்பர் 21ஆம் தேதி அழைப்பாணை விடுத்திருந்தது. එක්සත් ජාතික පක්ෂය මේ සම්බන්ධයෙන් තීරණයක් අරගෙන තිබෙනවා. ஐக்கிய தேசிய கட்சி இது குறித்து தீர்மானம் எடுத்துள்ளது. தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு நமது கட்சி எதிர்பார்க்கவில்லை. இது தொடர்பிலான தெளிவான நிலைப்பாடு ஒன்றை கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாளை நாடு திரும்பியதும் வெளியிட எதிர்பார்க்கிறோம். எனினும் நாம் தற்போது எடுத்துள்ள தீர்மானங்களின்படி பார்லிமெண்டத்தில் இடம்பெற்ற விடயம் ஒன்று தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கையிட தயாரில்லை என்பதனை கூறுகிறோம். වාර්තා කරන්න සූදානම් නැහැ කියන කාරණේ අපි நாம் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. பாராளுமன்றத்தின் இறைமையை பாதுகாக்க வேண்டும். அரசியல் அமைப்பின்படி அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் நிறைவடைந்துள்ளமையினால் நாம் தொடர்ந்தும் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்ல. அறிக்கையை சமர்ப்பித்த பின்னர் நமது கடமைகள் நிறைவடைந்துள்ளன. நமது காலம் முடிவடைந்துள்ளது. எனவே ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நமக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீதிமன்றத்தின் அழைப்பாணையின் பிரகாரம் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக நாம் தீர்மானித்துள்ளோம். பாராளுமன்றம் மீ உயர் தன்மை கொண்டது என்ற போர்வையில் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளை புறக்கணிக்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. එනිසා දේශපාලන ව්‍යාපාරවල සමත් විය යුතුයි. වාක්‍ය වගේම වාක්‍ය ඇතුලේ තියෙන තේරුම් ගත යුතු තිබෙනවා. பாராளுமன்ற தெரிவுக்குழு அங்கத்தவர்கள் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே அங்கம் வகித்தவர் அதனுடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள். இந்த விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அமைய செலுத்த இருக்கிறது. இப்படியான விசாரணையை நடத்துவதற்குரிய பொறுப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை, அதாவது திரு சம்பந்தன் அவர்களுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு வாய்ந்த கடமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் நீதிமன்றத்திலே அதனை தெரியப்படுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகுவார்களா என நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதி சபாநாயகர் சந்திம வீராக்கொடியிடம் வினவியது. பார்லிமெண்ட் செயலாளர் நாயகம் பார்லிமெண்ட் சிறப்புரிமை சட்டத்தின்படி செயற்பட கடமைப்பட்டுள்ளார். அதன்படி அவர் சபாநாயகரின் கட்டளைகளின்படி செயற்படுவதற்கு உடன்பட்டுள்ளார். சபாநாயகர் மற்றும் செயலாளர் நாயகம் ஆகியோர் இதற்கு முன்னர் உயர் நீதிமன்றம் விடுத்த அழைப்பாணைக்கு விடுத்த பதிலை போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுத்துள்ள அழைப்பாணைக்கும் பதில் வழங்குவர் என எதிர்பார்க்கிறேன்.